கடவுளுக்கு யார் சொந்தம், கடவுள் யாருக்கு சொந்தம்? ஒரு பிரம்மாண்டமான ஒரு விளையாட்டு அரங்கம். அந்த விளையாட்டு அரங்கத்துல ஒரு கால்பந்தாட்டம் நடக்குது. மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிறார்கள். ஒரு பிரிவினர் யாரு அப்படின்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இன்னொரு பிரிவினர் புரொட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்தவர்கள். இந்த இருவருக்குமே மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஆரவாரத்தோடு வீரர்கள் அணிவகுத்து தங்களுடைய அணிக்காக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் அவர்களுக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். முதல் கோலா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சபையை சார்ந்த வீரர்கள் அடித்து விட்டார்கள். கத்தோலிக்க சபையை சார்ந்த அத்தனை மக்களும் எழுந்து நின்று கை தட்டுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க. வாவ், எவ்வளவு அருமையான கோல், அற்புதமான கோல் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். இயேசுவும் எழுந்து நின்று கரங்களை தட்டி நைஸ் கோல் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்துகிறார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே பதில் கோலாக புரொட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்த வீரர்களும் அடித்து விடுகிறார்கள். புரொட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்த மக்கள் எல்லாருமே எந்திரிச்சுன்னு கைகளை தட்டுறாங்க, ஆரவாரம் செய்யறாங்க, வீரர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் எழுந்து நின்று நைஸ் கோல், வாவ், அற்புதமான கோல் என்று சொல்லி கைகளை தட்டுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். இதை பக்கத்துல இருந்த பார்த்துட்டு இருந்த மனுஷன் எந்திரிச்சு, ஆமா நீ யாருக்கு சப்போர்ட்டு? கத்தோலிக்க சபையை சார்ந்தவங்க கோல் அடிச்சாங்க, எந்திரிச்சு நின்று கை தட்டுற, ஆரவாரம் செய்யற, உற்சாகப்படுத்துற. புரொட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்தவங்களும் கோல் அடிச்சாங்க, அவங்களுக்கும் நீ கை தட்டுறியே, நீ யாருக்கு சப்போர்ட்டு, நீ எந்த பக்கம் அப்படிங்கிறார். அதுக்கு இயேசு ரொம்ப கூலா சொன்னாராமா, நான் ஒரு கால்பந்தாட்ட ரசிகன் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஆள் அதுக்கும் இல்லை. ஓ அப்படியா, எனக்கு தெரியும் நீ ஒரு நாத்திகன், ஒரு எத்தேயிஸ்ட், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டானாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு யார் சொந்தம், கடவுள் யாருக்கு சொந்தம்? இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகம் ரொம்ப அழகான உதாரணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. யோவான் திருத்தூதர் இயேசுவிடம் ஒரு கம்ப்ளைண்ட் செய்கிறார். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இயேசுவே பாருங்க, உங்களுக்கு சீடர்கள் 12 பேர் நாங்க இங்க இருக்கிறோம். கடவுளுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கும் புதுமைகளை செய்வதற்கும் நீங்க எங்களை அழைச்சிருக்கிறீங்க. ஆனா நம்மை சாராத ஒருத்தன் நற்செய்தியை அறிவிக்கிறான், புதுமைகளை எல்லாம் செய்யறான், அவனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இயேசு அழகாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார், நமக்கு எதிராக இல்லாதவர் நமக்கு சார்பாக இருக்கிறார். அவர் எதுவும் செய்ய வேண்டாம், அவர் வாட்டுக்கு செய்யட்டும். அவர் எப்பொழுதுமே என்னை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க மாட்டார். என்னுடைய பெயரால செய்யறத அவர் தொடர்ந்து செய்யட்டும், நீங்க அவங்கள தடுக்காதீங்க என்று சொல்கிறார். யோவானுடைய எண்ணம் எல்லாம் இயேசுவை கூட ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடக்குவதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனா இப்படித்தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து எங்களை மட்டும்தான் கூப்பிட்டுருக்கிறாரு, நாங்க அவருக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாரும் அவருக்கு பக்கத்துல வரதை நாங்க விரும்ப மாட்டோம். இயேசுடைய அன்பு எனக்கு மட்டும்தான் சொந்தம், இயேசுடைய அதிசயங்கள், அற்புதங்கள், அந்த வல்லமை எனக்கு மட்டும்தான் வேணும், மற்றவங்களுக்கு போச்சு அப்படின்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன் என்கிற மனநிலையை தான் யோவான் திருத்தூதர் வெளிப்படுத்துகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை என்றைக்குமே ஒரு கட்டத்துக்குள்ள அடக்கி வைக்க முடியாது. கடவுளை எப்பொழுதுமே ஒரு வரையறைக்குள் உங்களாலும் என்னாலும் அளவீடாக வைக்க முடியாது. காரணம், கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர். கடவுளுக்கு ஜாதி என்பது கிடையாது, கடவுளுக்கு மதம் என்பது கிடையாது, கடவுளுக்கு மொழி என்பது கிடையாது, கடவுளுக்கு சமூக அந்தஸ்து என்பது கிடையாது, கடவுளுக்கு ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் கிடையாது. கடவுள் எல்லாருக்குமே சொந்தமானவர். புலிகுலத்துக்காரங்க மட்டும்தான் சொந்தம், சௌரிபாலத்துக்காரங்க வந்தாங்கன்னா நான் உங்க பேச்சு கேட்க மாட்டேன், ஜபத்துக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரா என்னைக்காவது? இல்ல. கோடி அற்புதரான அந்தோனியார் எல்லா ஊர்ல இருந்தும் நம்ம ஊருக்கு வராங்க, நம்ம பங்குக்கு வராங்க, திருப்பலியில கலந்து கொள்கிறார்கள். அந்தோனியார்கிட்ட பரிந்துரை ஜபத்தை ஏறெடுக்கிறார்கள். அந்தோனியாரு இல்ல இது புலிகுலத்தில் இருக்கக்கூடிய திருத்தலம், புலிகுலத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் நான் பரிந்து பேசுவேன், அவங்களுக்கு மட்டும்தான் அதிசயங்களை அற்புதங்கள் செய்வேன் என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? இல்ல. நாம தான் என்ன பண்றோம், புனிதர்கள் ஆரம்பித்து கடவுள் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள உட்கார வச்சிடணும். கடவுளே நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இதைத்தான் செய்யணும், நான் என்ன சொல்றோம் அதை கேளு அப்படிங்கிற ஒரு தோரணையில் தான் நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது.
இன்றைய நாளிலே அந்த எண்ணங்களிலிருந்து வெளியே வர ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய 2வது வாசகம். செல்வங்கள் உங்களுக்கு மீட்பினை பெற்றுத் தராது, மாறாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இந்த மீட்பினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று யாக்கோபு தனது திருமுகத்திலே கூறுகிறார். இந்த திருமுகத்தினுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே அந்த சமூக மக்கள் எல்லோருமே தற்சார்பு நிலையிலும் தன்னிறைவிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு இது போதும், நான் யாரை சார்ந்தும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்னை சார்ந்து இருக்கிறேன், எனக்கு பணம் இருக்கு, பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, சொத்து இருக்கு, செல்வம் இருக்கு, எனக்கு கடவுளே தேவையில்லை என்கிற மனநிலையில் இருந்தார். எனக்கு இந்த உலக வாழ்வு போதும், நிலை வாழ்வு பற்றிய கவலை எனக்கு கிடையாது என்றார். இந்த உலகம் தரக்கூடிய இன்பம் எனக்கு போதும், கடவுள் தரக்கூடிய பேரின்பம் எனக்கு தேவையில்லை என்ற மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குத்தான் இன்றைய நாளிலே 2வது திருமுகம் எழுதப்பட்டது. அவர்கள் யாருக்குமே கடவுள் என்பது தேவையில்லாதவராக இருந்தார். என்றால் எனக்கு இந்த உலகத்திலேயே எனக்கு தேவையானதெல்லாம் இருக்கிறது, என்னுடைய பணத்தை கொண்டு, பொருள்களை கொண்டு, சொத்துக்களை கொண்டு, செல்வங்களை கொண்டு நான் எல்லாவற்றையுமே பெற்றிருக்கிறேன், பிறகு எதற்கு எனக்கு கடவுள் தேவை? நான் கடவுளை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற தேவை இல்லை என்கிற மனநிலையில் இருந்தவர்களுக்கு தான் ஒரு சவுக்கடியாக யாக்கோபு தனது திருமுகத்தை எழுதுகிறார். இன்றைய நாளுடைய முதல் வாசகம். மோசே இறைவாக்கினர் 70 பேரை தேர்ந்தெடுத்து பாளையத்திற்கு வருகிறார். கடவுள் அவரிடமிருந்து ஆவியை எடுத்து அந்த 70 பேருக்கும் கொடுக்கிறார், இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த 70 பேரை சாராத இருவர், எல்தாது மேதாது என்பவர்கள் பாளையத்திற்கு வரவே இல்லை, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனாலும் அவர்களும் ஆவியால் நிரப்பப்படுகிறார். இதை கேள்விப்பட்டவர்கள் மோசையிடம் வந்து மீண்டுமாக ஒரு குற்றச்சாட்டை எழுப்புகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டது நாங்க தானே, அது எப்படி எல்தாது மேதாதும் இறைவார்த்தையை அறிவிக்கலாம், அவங்களை தடுத்து நிறுத்துங்க என்று சொல்லி மோசையிடம் கூறுகிறார். மோசே கடவுள் அந்த வல்லமையை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை தடுப்பது சரியல்ல, அது ஒரு சிறப்பான ஒரு காரியம். எல்லாருமே இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்பி இருக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்களும் நானும் தடுக்கக்கூடாது என்று சொல்லி மோசே இறைவாக்கினர் கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாடு அத்தனையுமே கடவுளுக்கு உகந்தவர்களாக, கடவுளை சொந்தமாக்கி கொள்ளுபவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில தடைகளை நீங்களும் நானும் தாண்டி வர வேண்டும். முதல் தடை குறுகிய மனம், குறுகலான பார்வை. குறுகிய மனம், குறுகலான பார்வை. இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாட்டில் நாம் வாசிக்க கேட்டோம்ல, யோவான் திருத்துதராக இருக்கலாம் அல்லது யோசுவாவாக இருக்கலாம், இருவருமே மற்றவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று தெரிந்த உடனே அதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. கடவுள் எங்களைத்தானே கூப்பிட்டாரு, நாங்க தானே மோசே இறைவாக்கினருக்கு பக்கத்தில் இருக்கிறோம், நாங்க தானே இயேசுவுக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம், இயேசுவால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்க தானே, எங்களை சாராத ஒருத்தர் எப்படி நற்செய்தியை அறிவிக்கலாம், எங்களை சாராத ஒருத்தர் எவ்வாறு இறைவாக்கு உரைக்கலாம் என்கிற ஒரு குறுகிய மனநிலை இவர்களுக்கு இருந்ததன் காரணமாக கடவுளை அவர்களால் சொந்தமாக்கிக் கொள்ள முடியவில்லை. கடவுள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் போட்ட ஒரு கட்டத்துக்குள்ளேயே அவர்கள் அடங்கி போகிறார்கள். அவர்கள் சிந்தனை விசாலமான சிந்தனையாக இல்லை. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு முறையுமே திருப்பலிக்கு வருகிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம், கண்ணீர் விட்டு ஜெபம் செய்கிறோம், தப்பே கிடையாது. நம்முடைய தேவைக்காக, நம்முடைய விடுதலுக்காக, மன்றாட்டுகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்பது தவறே கிடையாது. கடவுளை சார்ந்து நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எங்கே முழுமை அடைகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் மட்டும் பெற்றுக்கொண்டால் பத்தாது, மற்றவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஒருவேளை மற்றவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அது எப்படி அவங்க பெற்றிருக்கலாம்? கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றது நான் தானே கத்தோலிக்க கிறிஸ்தவன், திருமுழுக்கு வாங்கியிருக்கிற, உறுதி பூசல் வாங்கியிருக்கிற, நற்கரணை வாங்கியிருக்கிற, ஒப்புரவு வரிச்சாதனத்தில் ஈடுபடுகிறேன், ஆனா கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த அந்தோனியார் எனக்கு ஜெபம் செய்யறதே இல்லை. ஆனா முன்பின் தெரியாதவங்க, முகவரி தெரியாதவங்க, பிற மதத்தை சேர்ந்தவர்கள், பிற சாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து ஜெபிக்கிறாங்க, அவங்க மட்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? கடவுளுக்கு கண்ணே இல்லை, கருணையே இல்லை, இரக்கமே இல்லை,
என்கிற குறுகிய மனநிலையோடு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது இந்த இறுகி போன இதயமும் குறுகிய பார்வையும். இதிலிருந்து நாம் வெளியே வரும் பொழுதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எந்த அளவிற்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டாவது தடை, இன்றைய நாளிலே நம்முடைய பாவங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. எத்தனையோ விதமான திருப்பலியை நிறைவேற்றுகிறோம், எத்தனையோ விதமான நேர்ச்சிகளை நீங்களும் நானும் செய்கிறோம், எல்லா விதமான அருள்பணி தடங்களுக்கும் சென்று ஜெபித்து வருகிறோம். ஆனால் ஏன் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை என்று சொன்னால் அதற்கு இரண்டாவது தடை, கடவுளை சார்ந்து மட்டும் வாழ்வது பத்தாது, மாறாக நம்முடைய பாவங்களிலிருந்தும் விடுபட்டு வாழ வேண்டும். இரண்டாவது தடை, சின்னஞ்சிறிய சகோதரர்களை எல்லாம் பாவத்தில் ஆழ்த்துபவர்களை கழுத்திலே எந்திர கல்லை கட்டி கடலில் அமிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். கை இல்லாம, கால் இல்லாம, கண் இல்லாம இருக்கிறத விட பாவம் செய்யறது ரொம்ப மோசமான ஒரு செயல். நரகத்துல நாம தள்ளப்படுவதை விட ஒரு கை இல்லாம, ஒரு கண் இல்லாம, ஒரு கால் இல்லாம சொர்க்கத்துல நீங்களும் நானும் வாழ்வது தகும் என்று அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நாளிலே நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம். என்னுடைய பாவங்கள் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது, ஒரு தடையாக இருக்கிறது, ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எத்தனை தான் நான் ஜெபித்தாலும் என்னுடைய பாவங்கள் என்னை அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாமல் என்னுடைய கரங்களை எல்லாம் கட்டி போட்டு விடுகின்றன என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். யோசிச்சு பார்ப்போம். திவ்யநற்கரை வாங்க போறோம், எத்தனை பேர் நல்லது பாவ சங்கீதம் செஞ்சிருக்கிறோம். நற்கருணை கடவுளுடைய அருள் சாதனம், கடவுளுடைய ஆசீர்வாதம். அதை நான் தகுந்த முறையில் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்லதொரு ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்ள வேண்டும். இல்லை எனக்கு கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர் இந்த 3 வருஷத்தால் தான் நான் பாவ சங்கீதம் பண்ண வேண்டும். மற்ற நாள்லாம் ஓகே, டேக்கன் ஃபார் கிராண்டட், எனக்கு தேவையில்லை என்கிற மனநிலையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது சிந்தனையாக, உண்மையாகவே நீங்களும் நானும் கடவுளை சார்ந்தவர்களாக, கடவுளை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக, கடவுளுக்கு சொந்தமான மக்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதம் நமக்கானது மட்டுமல்ல, அது பிறருக்காகவும் தான், எல்லாருக்காகவும் தான். Whatever you have received as blessing from God, it's not for you, it's for all. எதையெல்லாம் ஆசீர்வாதமாக கடவுளிடமிருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோமோ அது நமக்கானது மட்டுமல்ல, அது பிறருக்காகவும் தான், அது எல்லாருக்காகவும் தான். இதோ உங்களுடைய சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் அவர்கள் தங்களுடைய கைமாறை பெறாமல் போக மாட்டார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையாலுமே நீங்கள் நானும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்று சொன்னால், கடவுளையும் நீங்களும் நானும் சுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம், சொத்துகள், செல்வங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேங்க என்கிற சுயநலமான எண்ணத்தோடு தன்னை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய கொடைகள் எல்லாமே கடவுள் எனக்கு போட்ட பிச்சை, கடவுள் எனக்கு கொடுத்த கொடை, கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆனால் அது எனக்கு மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்காகவும் தான், அது எல்லாருக்காகவும் தான் என்கிற மனநிலை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? குறுகிய இதயத்தை கொண்டவர்களாக நாங்கள் பரந்துபட்ட மனதை கொண்டவர்களாக வாழ முயற்சி செய்வோம். குறுகிய பார்வையை கொண்டிருக்காமல் விசாலமான பார்வையை கொண்டிருக்க முயற்சி செய்வோம். அதற்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழத்தான் இன்றைய நாளிலே நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். யாரெல்லாம் இறுகி போன இதயங்களால் அல்லது குறுகிய எண்ணங்களை கொண்டு வாழ்கிறார்கள் அவர்களை கடவுளுக்கு சொந்தமானவர்களும் அல்ல, அவர்களால் என்றைக்கும் கடவுளை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. யாரெல்லாம் பரந்த மனப்பான்மையோடு எண்ணம் இருப்பது எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் என்கிற பரந்துபட்ட மனநிலையோடு இருக்கிறார்களோ, விசாலமான பார்வையோடு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே கடவுளுக்கு சொந்தமானவர்கள், அவர்கள் எல்லாருமே கடவுளை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.